மத்தேயு 10:26 அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இது அடுத்த சூத்திரம். நான் போன தியானத்தில் ஒரு சூத்திரத்தை, சீஷன் தன் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல என்கிற ஒரு சூத்திரத்தை விளக்கி சொன்னேன். இது அடுத்த சூத்திரம். அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஒரு விஷயத்தை ரகசியமா காலாகாலத்துக்கு வைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வைக்க முடியும். மோசையை 3 மாசம் தான் ஒளிச்சு வைக்க முடிஞ்சது, அதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியல. அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதே போல யோசபாத்துடைய பேரனை 6 வருஷம் தான் ஒளிச்சு வைக்க முடிஞ்சது. ஆலயத்தில் ஒளிச்சு வச்சிருந்தாங்க, சின்ன 6 வருஷம் தான் ஒளிச்சு வைக்க முடிஞ்சது. அது ஒரு நபரோ ஒரு உண்மையோ அதை ஒரு குறிப்பிட்ட காலம் தான் மறைச்சு வைக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஒளிச்சு வைக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். அதை தான் அவர் சொல்றாரு, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. எதுக்கு சொல்றாரு? 25ஆம் வசனத்தினுடைய 2வது பாகத்துக்கு போகணும். வீட்டு எஜமானையே பெயல் சேபுல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? வீட்டு எஜமான் யாரு? இயேசுநாதர். அவரை பார்த்து என்ன சொன்னாங்க எதிரிகள்? அவர் பிசாசை வச்சுக்கிட்டு பிசாசை துரத்துறாருனாங்க. சுருக்கமா என்ன சொன்னாங்க? இயேசுநாதருக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி கிடையாது, இயேசுநாதருக்குள்ள இருக்கிறது அஸ்தாவின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்றத. இயேசுநாதருக்குள்ள இருக்கிறதே பரிசுத்தாவி கிடையாது, அஸ்தாவின்னு சொன்னாங்க. அப்படின்னா இயேசுவையே அப்படி, வீட்டு எஜமானாகிய இயேசுவையே அப்படி சொல்லியிருப்பார்களானால் அவருடைய வீட்டாராகிய நம்மை சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப எவ்வளவு அடிச்சு ஆணித்தனமா சொல்றாரு. உனக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவின்னு யாராவது நிச்சயமா சொல்லுவான், நிச்சயமா சொல்லி இருப்பான். இதுவரை சொல்லணும்னா இப்போ இனிமே நிச்சயமா சொல்லுவான். சபையில சொல்லுவாங்க தெரியுமா, அவருக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லை அப்படின்றாங்க. நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்தில் உடனே சொல்லிடுவாங்க ஆவி சரியில்லை அப்படின்னா. ஆவி சரியில்லைன்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆவி ஒத்து போலன்னுவாங்க, அது கூட பரவாயில்ல. அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அது ஒளியின் தூதன் வேஷம் அப்படின்றாங்க. ஒளியின் தூதன்னா பரிசுத்தாவியானவர், ஒளியின் தூதனுடைய வேஷம்னா பரிசுத்தாவி போல நடிக்கிற அசுத்தாவி. அதுக்கு ஆண்டவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, அப்படி சொல்றவங்களுக்கு பயப்படாத. உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா சொல்றானா நீ பயப்படாத. ஏனென்றால் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஒருத்தன் உனக்குள்ள இருக்கிறது அஸ்தாவின்னு சொல்லிட்டு போறான். ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 3 மாசத்துலயோ உனக்குள்ள இருக்கிறது அஸ்தாவி இல்லை, பரிசுத்த ஆவிதான்னு நிரூபிக்கப்பட்டு விடும், வெளிக்கு வந்துடும். ஒருத்தன் சொல்றான் அவன் சரி கிடையாது, அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்றான். உங்களை யாராவது ஃப்ராடுன்னு சொல்லிட்டா, ஏமாத்துறவன் சொல்லிட்டா, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை குறித்து ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி, ஒரு சபையினுடைய போதகருக்கு ஃபோன் பண்ணி, பிரைட் கென்னடி ஒரு ஏமாத்துக்காரர் என்று சொல்லியிருக்காங்க. அவருக்கு கோபம் வந்துச்சு, அவர் நல்லா அந்த அம்மாவை கடிந்து கொண்டார், அந்த அம்மாவையே பிளாக் பண்ணிட்டார். நான் அவருடைய சபையில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அவரை எந்த அளவுக்கு அது பாதித்து விட்டது என்றால், அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, ஆனால் யாரை பற்றி சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டேக்காரு. ஏதோ ஒரு ஜபம் நடத்தும் போது சொன்னார், என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு ஜபம் நடத்தினார். ஒரு அம்மா, நான் ரொம்ப மதிக்கிற ஆவிக்குரிய அண்ணனை தப்பாக சொன்னாங்க, அந்த அம்மாவை நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான்லாம் கவலைப்படுறதே இல்லை. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலும் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். என்னை பற்றி என்னையா ஏமாத்துக்காரன்னு சொல்லிட்டாங்க, என்னையா சொல்லிட்டாங்கன்னு. நான் அதுக்கு விளக்கம் சொல்லணும், உடனே உட்காந்து பாயிண்டாக போட்டு அதுக்கான ப்ரூஃப், நான் ஏமாத்துக்காரன் கிடையாது, நான் நேர்மையானவன், அதுக்கு உடனே அந்த அம்மாவுக்கு நான் பாயிண்டாக போட்டு ஆதாரங்களை எல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ நான் கவலைப்படவே இல்லை. சொல்லிட்டு போ, இப்போ என்ன கெட்டு போச்சு? ஏன்னா உண்மை, இப்போ நான் ஏமாத்துக்காரன் கிடையாது, ஆனால் நான் ஏமாத்துக்காரன் இல்லை என்பது தானா வெளிப்படும். அது தானா வெளிப்படும்.
அது ஒரு வாரத்துலேயோ, ஒரு மாதத்துலேயோ, ஒரு வருஷத்துலேயோ வெளியே வந்துடும். அதனால் அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீ பயப்படாத. என்னவும் யூடியூப்பில் போட்டுட்டு போகிறான், என்னவும் எழுதிட்டு போகிறான், பத்திரிக்கையில் என்னவும் ஃபோனில் சொல்லிட்டு போகிறான், உன்னை பற்றி என்னவும் சொல்லிட்டு போகிறான். உனக்குள்ளே இருக்கிற உண்மை, உன்னை பற்றின உண்மை நிச்சயமாக வெளி வரும், வெளி வராமல் போகாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அதுக்காக நமக்குள்ள நல்லது நல்ல உண்மை இருக்கணும். நமக்குள்ள வேற ஏதாவது இருந்தால் அதுவும் வெளியே வந்துடும். அதாவது சிலர் பரிசுத்தாவி பெறாதே பரிசுத்தாவி பெற்ற மாதிரியே சிலவன் காட்டுவான். சிலருக்கு தீர்க்க தரிசன வரமே இருக்காது, தீர்க்க தரிசனம் வர இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. மகளே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த யாரோ ஒரு ஆள் நொந்து போன ஒரு ஐயா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னுவாங்க. கொஞ்சம் அப்படியே இப்படி தீர்க்க தரிசனம் வரம் இல்லாமலே தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிற மாதிரியே, அருமையான மகனே நீ கண்ணீர் வடித்து விட்டு இங்கே வந்திருக்கிறாய் அப்படி என்னத்தையா ஒன்று பொத்தாம் பொதுவாக சொல்லி விடுறது, தனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிற மாதிரியே காட்டிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. இந்த மாதிரி செய்கிறது எது உண்மையோ அது நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் ஓடாது, ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது, வெளியே வந்துடும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்தாகணும்னு ஒரு பழமொழி இருக்குது. கத்திரிக்காய் ரொம்ப நாளாக பிஞ்சாக இருக்காது, முத்திரம் ஒரு நாள் கடத்தெருவுக்கு வந்துடும். அதனால ரகசியம் என்பது தற்காலிகமானது. நம்முடைய ரகசிய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருப்பதாக. ஆமென்.